நீங்க தான் மமதாவா? ஆமா. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? உங்க வீட்டுக்கு பின்னாடி சலம் இருக்கான்ல, ஃபாதர் கொண்ட கேஸில் உள்ள இருக்கானே, அந்த விஷயத்தை பற்றி தான் பேசணும். வாங்க சார், உள்ள போய் பேசலாம். 16ஆம் தேதி சலம் உங்க வீட்டுக்கு வந்தானா? ஆமா சார், வந்தாரு. ஆனா இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாதீங்க சார், அப்புறம் என் பேரே கெட்டு போயிடும் சார். எந்த டைமுக்கு வந்தா? சரியா ஞாபகம் இல்ல. ஆனா என் புருஷன் 9 மணிக்கு வெளியில போவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவர் 10-10:30 வருவாரு சார். உண்மையை சொல்லு. என் வியாபாரம் மேல சத்தியமா சொல்றேன் சார். சார், ஆனா அன்னைக்கு 5 நிமிஷத்துலயே வெளியில போயிட்டாரு சார். என்னது? ஆமா சார், அன்னைக்கு நைட்டு என் புருஷனை நைட் ஷிஃப்ட்ல இருந்து பகல் ஷிஃப்ட் மாத்திட்டாங்கன்னு சீக்கிரம் வந்துட்டாரு சார். உன் புருஷன் டியூட்டிக்கு போயிட்டானா? இப்பதான் போனாரு. யார் இது? என் புருஷன் மாதிரி தெரியுது. ஏடி புருஷன் போயிட்டான்னு சொன்னியடி, அதுக்குள்ள வந்துட்டாரு. நீ பின்னாடி கதை வழியா வெளியே போயிடு. என்னடி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? புடவை மாத்திட்டு இருந்தேங்க. ஆமா, நீங்க என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஷிஃப்ட் மாறிடுச்சு வந்துட்டான். யா ஃபாதர் ஐயாவை 9:30 நான் வீட்டில் விட்டுட்டேன் சார். என் புருஷன் 9 மணிக்கு வெளியில போவாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவர் 10-10:30 வருவார் சார். ஆனா அன்னைக்கு 5 நிமிஷத்துலயே வெளியில போயிட்டாரு சார். சரியா ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு 11 மணி இருக்கும். மமதா வீட்டிலேருந்து 9:30 வெளியே போனா, அப்போ 10:30 மணிக்கு எதுக்காக வீட்டுக்கு போனா? 1 மணி நேரம் என்ன நடந்திருக்கு? அப்படின்னா ஃபாதரை கொன்னது சலம் தானா?